தமிழகத்தை உலுக்கிய தூத்துக்குடி மாணவி கொலை வழக்கில் கைதான தர்ம முனீஸ்வரனுக்கு இரட்டை தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கு கடந்து வந்த பாதையை பார்க்கலாம். தூத்துக்குடி வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த +2 மாணவி கடந்த மார்ச் 10ஆம் தேதி இயற்கை உபாதை கழிக்கச் சென்றபோது மர்மமான முறையில் காணாமல் போனார். பெற்றோரின் புகாரை பெறாமல் போலீசார் அலைக்கழித்த நிலையில் மார்ச் 11ஆம் தேதியன்று அவர் காட்டுப்பகுதியில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமான முறையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். இதை கண்டித்து பொதுமக்கள் 12 மணி நேரத்திற்கு மேலாக பெருந்திரளாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து புகாரை பெறாமல் அலட்சியமாக செயல்பட்ட இன்ஸ்பெக்டர் பிரவீனா மார்ச் 12ஆம் தேதியன்று சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். குற்றவாளியை கைது செய்யும் வரை உடலை வாங்க பெற்றோர் மறுத்த நிலையில் தீவிர விசாரணைக்கு பிறகு சிசிடிவி காட்சிகள் மூலம் மார்ச் 19ஆம் தேதியன்று சாயல்குடியைச் சேர்ந்த தர்ம முனீஸ்வரனை போலீசார் கைது செய்தனர். இந்த கைது நடவடிக்கைக்கு பிறகே, அதாவது மாணவி கொலை செய்யப்பட்டு 10 நாட்களுக்கு பிறகு அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததை தொடர்ந்து மே 5ஆம் தேதியன்று தூத்துக்குடி போக்சோ நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை தொடங்கியது. கடந்த 21ஆம் தேதியுடன் வழக்கு விசாரணை நிறைவடைந்தது. இந்நிலையில் 75 நாட்களுக்கு பிறகு தற்போது இவ்வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது.